வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமகா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வமுடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். தமிழகம், புதுவை உட்பட 21 மாநிலங்களில் 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. புதுவை மாநிலத்தில் வாக்குப்பதிவிற்காக 967 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. புதுவை பிராந்தியத்தில் 739 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 6:30 மணி முதல் வாக்காளர்கள் தேர்தல் துறை வழங்கிய பூத் ஸ்லிப், வாக்காளர் அடையாள அட்டை உட்பட ஆவணங்களோடு தங்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து வரிசையில் காத்திருந்தனர். காலை 7 மணிக்கு முறையான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஒரு சில இடங்களில் எந்திர கோளாறு காரணமாக சற்று காலதாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கியது. ஆரம்பத்தில் வாக்காளர்கள் வாக்கு செலுத்தி வெளியில் வர காலதாமதமானது. இதனால் வாக்காளர்கள் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்தனர். இதன்பின் வாக்குப்பதிவு வேகமெடுத்தது. புதுச்சேரியில் கோடை வெயில் அதிகரித்து வருவதால் வெயிலுக்கு முன்பாக வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காலையில் மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு படையெடுத்தனர். இதனால் நகரம் மட்டுமின்றி கிராமப்புறங்களிலும் நீண்ட வரிசையில் வாக்காளர்கள் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். வாக்குச்சாவடிகளில் வெயிலில் வாக்காளர்கள் நிற்பதை தடுக்க நிழற்பந்தல், குடிநீர் உட்பட அடிப்படை வசதிகளை செய்திருந்தனர். சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் நிற்பதை தவிர்க்க பெஞ்ச், நாற்காலி போன்ற வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. வாக்குச்சாவடிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவ படையினர், துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மாற்றுத்திறனாளிகள், முதியோரை அழைத்து செல்ல மாணவர், தன்னார்வலர்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அவர்களை அழைத்து செல்ல வீல் சேர், சாய்தளம் போன்ற வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. முதியோரை காத்திருக்க வைக்காமல் முன்னுரிமை அடிப்படையில் வாக்குகளை பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டனர். ஒரு சில இடங்களில் எந்திரம் பழுது காலதாமதத்தால் சில நிமிடங்கள் தாமதமாக வாக்குப்பதிவு தொடங்கினாலும் பெரிய அளவில் பாதிப்பு ஏதுமின்றி அமைதியான முறையில் புதுச்சேரியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வஉசி பள்ளியில் பசுமை வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டிருந்தது. பள்ளியின் நுழைவாயிலில் தென்னை ஓலைகள், வாழை மரங்களால் வரவேற்பு தோரணங்கள், வளைவுகள் அமைக்கப்பட்டிருந்தது. கம்பு, மக்காச்சோளம், பனை ஓலைகளால் தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. மேலும் நுண்கலை ஆசிரியர் கிருஷ்ணா மற்றும் மாணவர்கள் இயற்கை பொருட்களில் தயாரிக்கப்பட்ட பொம்மைகள், ஹேமலதா என்ற பழம்பொருள் சேகரிப்பாளரின் பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பித்தளை பொருட்களின் கண்காட்சியும் வைக்கப்பட்டிருந்தது. வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த மக்கள் இவற்றை கண்டுகளித்தபடி வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை செலுத்தினர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமகா இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி திலாஸ்பேட்டையில் உள்ள அவரது வீட்டின் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்தார். வழக்கம் போல் இளமை பருவத்தில் துவங்கி அதன்பின் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கட்சித் தலைவர் என வளர்ச்சி அடைந்த போதும் வாக்களிக்க வரும் பொழுதெல்லாம் யமகா RX
RX100 இருசக்கர வாகனத்தில் வந்து வாக்களித்துவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அது அவருடைய சென்டிமெண்ட் என்பதால் இம்முறையும் அதே யமஹா RX100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றிவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி சென்றார். ஸ்டில் கேமரா கொஞ்சம் லைட்டா கீழே இறக்குங்களா, எடுக்கலாம். கேமரா இறக்குங்க. ஸ்டில் கேமரா கொஞ்சம் இறக்குங்களா. கொஞ்சம் செல்போன் இறங்க, செல்போன் கொஞ்சம் இறங்க. செல்போன் கொஞ்சம் கீழே இறங்க. சார் சேம் சார் கொஞ்சம் பாருங்க சார். அண்ணா அண்ணா போட்டு கொஞ்சம் இங்கே பாருங்கண்ணா. எதுவுமே தெரியல எனக்கு. நான் தெரியல சார். கொஞ்சம் கை கேமரா கொஞ்சம் இறங்க, கொஞ்சம் இறங்க. அண்ணா இங்கே பாருங்கண்ணா. அண்ணா அண்ணா இங்கே பாருங்கண்ணா. அண்ணா இங்கே பாருங்கண்ணா. புதுச்சேரி மணவெளி அரசு நடுநிலைப் பள்ளியில் தனது வாக்கினை செலுத்திய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகின்றனர் என்றும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என தெரிவித்தார். புதுச்சேரி மணவெளி அரசு நடுநிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தனது வாக்கை பதிவு செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நமச்சிவாயம் காலை முதல் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்து வருகிறார்கள் என்றும் வெற்றி உறுதி செய்யப்பட்டுவிட்டது. மேலும் என்னை ஆதரித்து JP நட்டா உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அவர்களும் பிரச்சாரமும் எனக்கு வலு சேர்த்துள்ளது. எதிர்க்கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் டெபாசிட் இழப்பார் என்பது உறுதி என தெரிவித்தார். இன்னைக்கு காலையிலே மக்கள் வந்து ஆர்வமாக வாக்களிக்கிறத பார்க்கும்பொழுது அந்த அந்த சதவீதம் வாக்களிக்கின்ற சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்க்கட்சி வேட்பாளர் டெபாசிட் இழப்பார்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நிச்சயமாக அது நடக்கும். எல்லா மக்களும் இன்றைக்கு தாமரைக்கு வாக்களித்த, குறிப்பாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள். புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாக்களிக்க வேண்டும் என்று உறுதி செய்திருக்கின்றார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் துறை தேர்தலை நடத்தவில்லை என்றும் முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறமாக ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்தான் இந்த தேர்தலை நடத்துவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடிக்குள் திமுக MLA அனிவால் கன்னடி சென்று வாக்கு சேகரித்ததற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மற்றும் சுயேட்சை வேட்பாளர் கிஷோர்குமார் ஆகியோர் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் புதுச்சேரியில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள், குறிப்பாக ஆளுங்கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கு தடையின்றி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாவலர் துணையோடு அனைத்து வாக்குச்சாவடிக்குள் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து வாக்குச்சாவடிகளில் உள்ள தேர்தல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநில தேர்தல் துறை இந்த தேர்தலை நடத்தவில்லை என்றும் ஆளுங்கட்சியும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்துதான் இந்த தேர்தலை முறைகேடாக சட்ட விதிகளுக்கு புறம்பாக நடத்தி வருகின்றனர். இது சம்பந்தமாக அதிமுக சார்பில் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் அனுப்ப உள்ளதாக தெரிவித்தார். எங்களுக்கு எதுக்கு சார் கார்டு கொடுக்குறாங்க? பாருங்க, எல்லாத்தையும் கலெக்டர் இன்சூரன்ஸ் கார்டு கொடுக்குறாங்க, ஐடி மட்டும் தான் உள்ள விடுறாங்க. நீங்க அப்ப கவலை பண்றீங்க, கிரி அம்மன் யாரும் உள்ள விடுறாங்க. அவர் கிடையாது சார், அவர் கிடையாது. அவர் கூட அவர் போறது மொத்தம் தவறு. மக்களுக்கு பயம் வந்துடும், போகக்கூடாது. மடுகரை அரசு தொடக்கப்பள்ளியில் வாக்கு செலுத்திய காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருவதாக தெரிவித்தார். புதுவை காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் மடுகரை கம்பத்தம் தெருவில் அமைந்துள்ள சுப்பராய கவுண்டர் அரசு தொடக்கப்பள்ளி வாக்குச்சாவடியில் குடும்பத்துடன் சென்று வாக்கு செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுவை முழுவதும் உள்ள வாக்குச்சாவடிகளில் சென்று பார்த்தபொழுது மக்களின் மனநிலையானது மாற்றத்தை விரும்புவதாகவும் மக்களை ஏமாற்றிய மத்திய அரசை மாற்ற விரும்பி மக்கள் வாக்களித்து வருகின்றனர் என்றார். புதுவையில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடி மையங்களில் வாக்கு இயந்திரங்களில் கோளாறு ஏற்படுவதால் விவிபேட்டில் தொய்வு நிலை ஏற்படுவதாகவும் இதனால் காலதாமதம் ஏற்படுகின்றது. புதுவையில் அதிமுக மாற்றுக் கட்சிக்கு ஆதரவு தரும் நிலைக்கு வந்திருப்பதாக கூறினார். காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்கள் எல்லாம் மாற்றத்தை விரும்புகிறார். மாற்றம்
நாட்டினை ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான். புதுச்சேரி திமுக அமைப்பாளர் மற்றும் அதிமுக அமைப்பாளர் ஆகியோர் தங்களது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் உருளைப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா குடும்பத்துடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். மை வச்சு வரல, கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணா. இல்லை ரொம்ப கீழே இருக்கணும். ஓகேண்ணா. கொஞ்சம் ஆனால் இங்கே ஒரு ஃபோட்டோண்ணா. இதனிடையே பாரதி வீதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். குடும்பத்துடன் வந்து வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றி உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய நாட்டின் மிகப்பெரிய திருவிழாவான நாடாளுமன்ற தேர்தலில் எனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளேன் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 100% வாக்களித்து உங்களுக்கான தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்துடன் வந்து வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரியில் இந்த தேர்தலில் பணபலமா மக்கள் பலமா என்ற நிலையில் மக்கள் எங்கள் பக்கம் நிற்கின்றனர், நாங்கள் வெற்றி பெறுவோம் என வாக்களித்த பின்பு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பாராளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மிஷன் வீதியில் உள்ள வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஜனநாயக நாட்டில் ஒவ்வொருவரும் வாக்குரிமையை செலுத்த வேண்டியது அனைவரின் கடமை. இந்த தேர்தல் பணநாயகத்திற்கும் மக்கள் சக்திக்குமான தேர்தல். இதுவரை மக்கள் சக்தி தான் வென்றுள்ளது. இந்த முறையும் மக்கள் சக்தி வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வருவார் என்றார். பாஜக பணத்தை வாரி இறைக்கின்றது, ஆனால் மக்கள் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் ஊழலை எதிர்க்கின்றனர் என்றார். புதுச்சேரியிலும் பணபலமா மக்கள் பலமா என்ற நிலை உள்ளது. மக்கள் பலம் எங்கள் பக்கம் உள்ளது. பணபலம் முதலமைச்சர் ரங்கசாமியும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ஆகியோரிடம் உள்ளது. நாங்கள் வெற்றி பெறுவோம். ராகுல் காந்தி பிரதமரானதும் நமது வேட்பாளர் வைத்திலிங்கம் அமைச்சரவையில் இடம்பெறுவார் என தெரிவித்தார். இந்த தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், பணநாயகத்துக்கும் மக்கள் சக்திக்கும் உள்ள தேர்தல். ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பணபலம், அதிகார பலம், இன்னொரு புறம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய மக்கள் சக்தி. இவை இரண்டும் இப்பொழுது தேர்தல் களத்தில் நிற்கின்றன. இந்திய நாட்டு சரித்திரத்திலே மக்கள் சக்தி தான் வென்றதாக இதுவரை நடைமுறையில் இருந்து வருகிறது. கண்டிப்பாக மக்கள் சக்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வருவார். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் வாக்குச்சாவடியில் காங்கிரஸ் மற்றும் பாஜகவினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் நீண்ட வரிசையில் நின்று மக்கள் ஆர்வமாக வாக்களித்தனர். இந்த நிலையில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சுசிலாபாய் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு மறைந்த முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் காங்கிரஸ் துண்டு அணிந்து தனது ஆதரவாளர்களுடன் வந்தார். அப்பொழுது அங்கு இருந்த பாஜக மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் கணபதி விக்னேஷ் காங்கிரஸ் துண்டுடன் உள்ளே வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இரு தரப்பிற்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய முயன்றனர். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு சிலர் திடீரென பாஜகவினரை தாக்க முயன்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை நிலவியது. இதனை உணர்ந்த போலீசார் இரு தரப்பையும் அங்கிருந்து விரட்டினர். இதனால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி வில்லியனூரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்தாளவாழி மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் மேற்கு மாட வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாளவாழி அம்மன் மாரியம்மன் ஆலய சடல் பிரமோற்சவ விழா கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்றது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் வெகு சிறப்பாக நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக சடல் திருவிழா கடந்த செவ்வாய்க்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து மகா தீபார்த்தனை மற்றும் அம்மன் ஊஞ்சலில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைமை அர்ச்சகர் சிவா குருக்கள், சங்கீதா, ஸ்ரீ ரத்ன சபாபதி மற்றும் ஸ்ரீ வக்சன ஆலய நிர்வாகி மற்றும் ராஜேஸ்வரி ரத்ன சபாபதி சிவாச்சாரியர் குடும்பத்தினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கை பிடிங்க, அதில் கை பிடிச்சா மூஞ்சில் ஆட்டுற வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினார்கள். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வாவுசி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை வாக்குச்சாவடியில் வாக்களிக்க வந்த வாக்காளர்களுக்கு பதநீர், மோர், இளநீர், கம்பு, கேழ்வரகு கூழ் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வழக்கம் போல் தனது யமகா RX 100 இருசக்கர வாகனத்தில் வந்து தனது வாக்கினை பதிவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.